அனைவருக்கும் வணக்கம். இந்த கூகை அமைப்பினுடைய நிர்வாகிகளுக்கு வணக்கம். எனக்கு முன்னே பேசிய பிரபல இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அவர்களுக்கும் அறிவுஜீவிகள் இவருடைய பேச்சுக்கெல்லாம் கேட்கும்போது எனக்கு எங்கேயோ போகுது. அவர்களெல்லாம் நான் வணங்குகிறேன். அருமை நண்பர் கவிஞர் ரவி சுப்பிரமணியம் அவர்களுக்கு வணக்கம். இந்த படத்தில் நல்லவேளை என்னை கொஞ்சம் கெட்டவனாக காட்டலை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை ஏமாத்துறில்ல இந்த கதை சொல்ல வந்தால நான் கேட்குறேன், நிறைய யோசிச்சு சொல்லுங்கன்னு சொல்கிறேன். அவர் யோசிச்சு வரல. அவங்க ஒய்ஃபும் அப்படிலாம் விற்க வேணாப்பான்னு சொல்லிடுறாங்க. என் நண்பர் இயக்குனர் செழியன் நான் சிவாஜி கணேசனை பற்றி ஆய்வு பிஹெச்டி பண்ணும்போது அடிக்கடி என்னை சந்திப்பார். அப்போ அவர் எப்படி சார் இப்படி நடித்தார்னு கேட்கும் போதெல்லாம் சொல்லுவேன். சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதி அடியாருக்கு நல்லா சொல்லியிருக்காரு, எண்ணம் உடம்பும் தேற்றம். அந்த உடம்பின் தேற்றம் முகத்தின் தேற்றம் கண்களில். கண்ணை மட்டும் வச்சு தான் சிவாஜி கணேசன் நடித்தார். மற்ற இதெல்லாம் கண்ணை துடிக்கும் அதெல்லாம் சொல்லுவாள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவோம். அப்போ என்னுடைய சப்மிஷன் பிஹெச்டி சப்மிஷனுக்கு யூனிவர்சிட்டிக்கு வந்திருந்தார். அதை பேசி முடித்தோடனே, நீங்கள் பேசின இதை அப்படியே நீங்கள் ஒரு எதாவது ஃபில்ம் இன்ஸ்டியூட்டுக்கு நீங்கள் பாடங்களை கொடுக்கலாம் சார், இந்த வீடியோ கொடுத்தாலே போதும் அப்படின்னாரு. இப்படியே திடீர்னு ஒரு நாள் இந்த ஸ்கிரிப்டை இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு உள்ள ஸ்கிரிப்டை எழுதி வச்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி என்கிட்ட நான் ஒரு கதை சொல்கிறேன், உங்களுக்கு வேண்டிய குடும்பத்தில் இருக்கிற ஒரு நடிகர் இருக்கார், அவர்கிட்ட கால் ஷீட் வாங்கி கொடுங்கன்னு வந்தார். அப்போ எனக்கு தெரியாது இவர் இவ்வளோ பெரிய ஆள்னு. கதை சொன்னார். அப்புறம் அவரே ஃபோன் பண்ணி, அது வேணாம் சார், அது வேறு ஐடியாவில் இருக்குன்னு சொல்லிட்டார். கடைசியில் ஒரு நாள் ஃபோன் பண்ணி, நடிக்கிறீங்களான்னு கேட்டார். நானே 4 வயசுலேருந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். யாருமே சான்ஸ் கொடுக்கல. இன்னும் சொல்லப்போனால் பிரபல பெரிய இயக்குனர் ஒருத்தருடைய சொத்துக்களை ஏலத்திலேருந்து காப்பாற்றி கொடுத்தேன். அது வெளியெல்லாம் சொல்ல முடியாது, அதுக்கு மேலே சொல்ல முடியாது. ஏன்னா செழியன்ட்ட சொல்லியிருக்கேன். அவரே எனக்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு சான்ஸும் கொடுக்கல. நான் சிவாஜி கணேசன் வீட்டில் ரொம்ப நெருக்கம். அவங்க படம் எடுக்கும்போது என்னை மட்டும் விட்டுருவாங்க. இதை அவங்கள்ட்ட கேட்கவும் முடியாது. சரி, இப்படி இருந்தேன். சரி, ரைட்டு. நான் பேசிக்கலாக ரிசர்ச்சர். நான் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, எல்லா ஹிஸ்ட்ரியும் ரிசர்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஒருத்தரை பார்த்தா ரிசர்ச் ஓரியன்டோட தான் பார்ப்பேனே ஒழிய வேறு எதுவும் அப்படி பார்ப்பேன். இந்த கவுண்டமணி செந்தில் சொல்லுவாங்களே, அது என்னடா தடியாக இருக்கிறவங்களாம் வெள்ளை உள்ள நீங்களாம் அப்படின்னு. அது மாதிரி வெள்ளையாக ரொம்ப பிரமாதமாக பேசினார் நம்ம இயக்குனர், பிரபல இயக்குனர். அவர் உருவத்துக்கு ஏற்ற மாதிரி அருமையாக பாராட்டினார். இந்த மாதிரி நம்ம இருந்துட்டு நமக்கு நடிக்க சான்ஸ் ஒருத்தர் கொடுக்குறாருன்னு போய் நடித்தேன். காஸ்டியூம் கேட்டேன், நீங்கள் என்ன எடுத்து வரீங்களோ அது எடுத்துருவாங்க சார்னாரு. இது போதுமா சார் கொஞ்சம் எடுத்தார். அப்போவும் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அனுப்புகிறேன்லாம் சொல்லலை. எல்லாம் அமைதியாக இருந்துட்டு பார்த்தா அங்கேருந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. கல்கட்டாவிலேருந்து முதல் மெசேஜ் அனுப்புகிறாரு, சார் கிடச்சிருச்சு விருதுன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்லையே, நமக்கு ஒரு யோகம் வந்துருக்கு பாரு. விவேகானந்தர் சொன்ன மாதிரி, உன் நாடி நரம்புகளில் என்ன ஆக வேண்டும் ஏற்றிக்கொண்டே இருக்கிறது, அதை நீ அடைந்து விடுவாயின்னு. 4 வயசுலேருந்து ஏற்றிட்டு இருந்த வீரவாணி கட்டம் அது என்னுடைய 64வது வயசுல தான் நடந்திருக்கு. அதுக்கு முக்கிய காரணம், எல்லா துணை இயக்குனர் போல பட்டினியாக நான் இருந்ததில்லை சார். அது பெரிய டிஸ்குவாலிஃபிகேஷன். எனக்கு ஒருவேளை பசியே தாங்க முடியாது. நான் எப்படி சினிமாவில் வர முடியாது. அப்படியுமே அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு டிஸ்கஷன் போனேன். பெரிய டைரக்டர் என்னை உட்கார வச்சார். மத்தியான சாப்பாடு வந்துச்சு. நான் காரில் போயிருக்கேன். அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அது தெரிஞ்சால் போச்சு, சான்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு பேசாமல் இருக்கேன். மீன் குழம்பு வந்துச்சு ப்ரொடியூசர் வீட்டிலேருந்து. தலையை மட்டும் வெட்டி எனக்கு வச்சுட்டு மற்றது பிறகு அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்ன ஒரு டிஸ்கஷனுக்கு வந்தால இவ்வளோ தூரத்துக்கு கவலைப்படுறேன். இனிமேல் நான் சாப்பிடக்கூடாதுச்சு. கடைசியில் அவர் போகும்போது இதை ஒரு நாள் டிஸ்கஷன் வந்துட்டீங்க, எங்களை கவனிச்சுட்டு போங்க அப்படின்னு அந்த டீம். என்ன கவனிக்கிறது புரியல. அப்புறம் சொன்ன, சரி அதுக்கேற்ற ஏற்பாடெல்லாம் பண்ணேன். இது நம்ம ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும்போது ப்ரொடியூசர் வந்துட்டார். இதான் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த கதையே பண்ணல நீங்கள் அப்படின்னு சத்தம் பண்ணது. டீமே கேன்சல் பண்ணிட்டாரு. இவர் என்னைய பார்த்து, சார் நீங்கள் தான் சார் ப்ரொடியூசர் என்னமோ சொல்லிட்டு, நான் ஒன்றுமே சொல்லலையா, எனக்கு ஒன்றும் தெரியாது. இப்படிலாம் சினிமாவை நினச்சி ஏங்கி இருந்தேன். கிடைக்கல. அப்புறம் விட்டுட்டேன். கம்ப்ளீட்டாக வெளிநாடுகளை பூரா போய் ரிசர்ச்சுக்கே போனேன். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இங்கே எப்படி மக்கள் எப்படி வாழ்ந்துட்டுருக்கேன், என்ன இருக்கேன். எங்கே போனாலும் சரி, வெஸ்ட் ஆஃப்ரிக்கா போனோன்னா அங்கே மீதி நேரத்தில் பூரா இப்படி தான் போவேன். இது ஏன் இந்த வீடு இடிஞ்சிருக்கு. அது மாதிரி நம்ம பக்கத்தில் தமிழ்நாட்டில் இல்லாத சரித்திர சான்றுகள் உலகத்தில். காரணம் கலாச்சாரம். இங்கே சொன்னாங்க, கலாச்சாரம் எல்லாத்துக்கும் தெரியும். மெக்கலே கல்வி திட்டத்தை பற்றி தெரியும். நம்ம படிக்கிற கல்வி திட்டத்தை மெக்கலே எப்படி கொண்டாந்தான்னு கேட்டிங்கன்னா, இவங்க பயங்கரமான புத்திசாலிகள்.
கலாச்சாரத்தில் உயர்ந்தவர்கள். இந்த நாட்டினுடைய லென்த் அண்ட் பிரெத் நான் டிராவல் பண்ணிட்டேன், ஒரு பிச்சைக்காரனை கூட பார்க்கல. அப்போ இந்த இனத்தை அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கலாச்சாரத்தை உடைக்க வேண்டும். அந்த கலாச்சாரத்தை உடைச்சது தான் இப்போ கூட அவர் சொன்னார், மைக்ரேட் ஆகி நம்மளை வர வச்சான் சென்னைக்கு. இது நெய்தல் நிலம், இங்கே குடியிருந்தவர்கள் மீனவர்களுக்குத்தான் இந்த நிலம் சொந்தம். பிரிட்டிஷ்காரன் வந்து இப்போ நேவல் ஃபோர்ஸில் பவர்ஃபுல்லாக இருந்தால் எந்த நேரத்தில் நம்ம அடிச்சு விட்டா ஓடணுங்கிறக்காண்டி தான் மெட்ராஸை புந்தமல்லி நாயக்கர்ட்டார் 2000 பக்கோடாஸ்க்கு வருஷத்துக்கு வாடகை எடுத்துங்க குடியிருந்தான். அப்போ நெய்தல் நிலத்துக்கு சொந்தம். நம்மளெல்லாம் வந்து என்ன பண்ணான், பெரிய பெரிய பணக்கார மில்லு ஆரம்பிக்கிறதுக்கும் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்குப்பட்ட பிறகு எட்டப்பனுக்கு அத்தனை சொத்துக்களையும் சும்மா கொடுத்தான் பிரிட்டிஷ். இவ எட்டப்பனுடைய யோகம் வந்து அங்கே சரியான ரா காட்டன் விளைஞ்சிச்சு, அருமையான பருத்தி, உயர்தர பருத்தி. அந்த பருத்தி கிடைக்கிறத பார்த்தோன்னா ஏற்கனவே எட்டப்பன் தான் க்ளோஸ் ஆச்சே, கட்டபொம்மனை க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. அப்போ அவன் ஹார்வி மில்லு இந்த மாதிரி இதில் தூத்துக்குடியில் மில்லு ஆரம்பிக்கும்போது காட்டன் சப்ளை பண்ணுறத அவங்களுக்கு இன்சார்ஜ் கொடுத்தான். சரி, இப்படி ஒவ்வொருத்தரும் டெவலப் ஆகிட்டு வந்தாங்க. பார்ப்பனர்கள் கூடாரம் மட்டுமல்ல இந்த சென்னை, உயர்ந்த ஜாதி இந்துக்கள், மூளை வலு உள்ளவர்கள், உடல் வலு உள்ளவர்களை அழித்தார்கள். நம்மளாம் என்ன எதுக்கு எதிர்த்தா போய் 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 மோதி மோதி செத்து போயிடுவோம். சுட்டு கொல்லப்பட்டவர்கள் நிறைய பேர், தூக்கில் தூங்கியவர்கள் நிறைய பேர். பீரங்கி முனையில் வச்சு சுட்டுருக்கான் யார், மருதநாயகம் பிள்ளை, கமலஹாசனுடைய கனவு கதாநாயகன் இருக்கிறேன் ஒருத்தனை. அவன் பண்ண அநியாயத்துக்கு பீரங்கி இப்போ அந்த வாயில் இருக்குல்ல அதில் கயிறை வச்சு கட்டி சுட்டுருக்கான். தினத்தந்தி பேப்பர் பீஸ் பீஸாக கிழிச்சு போடுற மாதிரி உடம்பு கீழே விழுந்திருக்கு. இதெல்லாம் வந்து சரித்திர சான்றுகளாக இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல வந்து நம்ம உட்காந்துருக்கோம். அதில் ஒன்று தான் இங்கே வேலை கிடைக்காதது. சில பேர் ரொம்ப முட்டாள்தனமாக பேசுவார். போலீஸ் ஆஃபீஸர் கிளப்பில் பேசினேன், ஒரு ஆங்கிலோ இண்டியன் ரிட்டையர்டு எஸ்பி என்கிட்ட கேட்டார், மிஸ்டர் மதுமோன் யூ ஆர் டாக்கிங் இன் ராங் வே. அவன் பிரிட்டிஷ் வரல, நமக்கு ட்ரெயின் கிடையாது. பாண்டியும் முத்துவும் கால் வலிக்கிறாங்க, நடந்து போகிற காலையை ட்ரெயின் விட்டான். அதுக்கு விடலை, ரா காட்டன் எடுத்துகிட்டு வேகமாக கடற்கரை கொண்டு போகணும், அதுக்கு தான் ட்ரெயினை விட்டான். அதுக்கு பிறகு எக்கனாமிக்கெலாம் மாற்றினான். அதே மாதிரி நீங்கள் இங்கே வரும்போது, இங்கே அர்பனுக்கு வரும்போது உங்களுக்கு இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் அண்ட் கண்டேஜியஸ் டிசீஸிங் ஜாஸ்தி வருது. அதுக்காகத்தான் ஜிஹெச் ஆரம்பித்தான். பாவம் இவங்கெல்லாம் இந்தியர்கள் தமிழ்நாட்டில் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. இன்னும் சில சரித்திரம்லாம் இருக்குது. இரவோடு இரவாக லாரிகளில் வைத்துக்கொண்டு எங்கே கொண்டு போகிறோம்னு தெரியாமல் செட்டில்மெண்ட் செஞ்ச கொடுமையெல்லாம் நடத்தியிருக்கான் பிரிட்டிஷ். உங்களுக்கு தெரியும், இதில் இது பெரம்பூர் பக்கத்தில் ஒரு செட்டில்மெண்ட் இருக்குது. அங்கே ஏதாவது மக்கள் எங்கேருந்து கொண்டாந்தாங்கன்னு தெரியாது, அவங்க கிராமம் எதுன்னு தெரியாது. அந்த ஜியோக்களெல்லாம் நான் தேடி எடுத்து வச்சு பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒரு காரணம். அதில் ஒரு கூறு தான் வீட்டு வாடகைக்கு வீடு தேடுவது. அது ரொம்ப அம்சமாக அது எல்லாருமே பேசிட்டாங்க. எனக்கு முன்னாடி பேசினவங்கெல்லாம் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் கைஸ். நான் வந்து திரைப்படத்தில் ஏதோ 2 சீனில் வர்றதா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒழிய மற்றபடி அவங்கெல்லாம் எல்லாம் எடுத்து எல்லாம் அலசி ஆராய்ஞ்சு மிகப்பெரிய வெற்றியை தந்த டைரக்டர் மாதிரி ஆளெல்லாம் இதை பற்றி பேசின பிறகு நான் என்ன டூலெட்டை பற்றி சொல்ல போகிறேன். நேற்று பேசினது ஒன்று சொன்னேன், அந்த அருமையான திரைக்கதைன்னு. எடுத்தோன்னே வீட்டை திறக்கிறாங்க, கடைசியாக படம் முடியும் வீட்டை பூட்டுறாங்க. அது ஒரு நல்ல திரைக்கதைக்கு எடுத்துக்காட்டு. இந்த சின்ன பையனை நடிக்க வச்சது பெரிய சாதனை. அதெல்லாம் பாருங்கள், அந்த பையனை வச்சுக்கிட்டு அவர் இந்த சைல்டு சைக்காலஜி ஒன்று இருக்குது சார். அப்பா அம்மா பேசுகிறத விளையாண்டுக்கிட்டே கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பான் சின்ன பையன், தெரியாது. கடைசியாக அதை காட்டிட்டாரு. அப்போ நம்ம விளையாடலாமா, நம்ம விளையாடலாமா, அம்மாவும் கொடுப்பான்னு வீடு லிஃப்ட்டில் போகிறதா காமிக்கிறான் பாருங்க. லிஃப்ட் 8th floor கீழே இறங்குறான். இதுதான் கிச்சன், இதுதான் பெட்ரூம், இதெல்லாம் காமிச்சிட்டு கடைசி தான் குழந்தைங்கிறத வாடகை எவ்வளோ சார்னு கேட்பாங்க அப்பா அம்மா. 100 rupees விட்டு விடுவான். இந்த இந்த நுணுக்கமான டச் இதெல்லாம் வந்து ரொம்ப மெய்மறந்து, நான் ஒரு நடிகனாக இதை ரொம்ப புகழ்ந்துட்டே இருக்க முடியாது. நான் நடித்த படம் இருக்காண்டி, நான் ஒரு பார்வையாளனாக விமர்சகனாக நான் இதை சொல்கிறேன். இல்லாது என்னோட வழக்கப்படி செடியை நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன். இவர் எப்படி இப்படி மோல்டானார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய உலக சினிமா புத்தகத்தை வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். முன்னுரையில் சொல்கிறாரு, எனக்கு வந்து முதல் ஆசிரியர் என்னுடைய தந்தைங்கிறார். டூரிங் தியேட்டருக்கு போனேன், படத்தை பார்த்தேன். அப்போ நான் என்ன நினச்சேன், ஸ்க்ரீனுக்கு பின்னாடி வந்து நடிச்சுட்டு ஓடுறாங்க போலக்குன்னு நினச்சேன். அப்போ தான் எங்கள் அப்பா சொன்னார். அதுக்கு பிறகு தான் இந்த ப்ரொஜெக்டர் அது இதெல்லாம் பார்த்து முதல்ல அவருக்குள் உருவானவன் ஒரு சிறந்த ஒளிப்பதிவாளர். ஒளிப்பதிவாளர் செடியன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை வெற்றி கொடி நிலைநாட்டிட்டார். பல்வேறு சோதனைகளை அவருடைய மனைவிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அந்த அம்மா ஆதிரா இருக்காங்களே, இவங்களும் அந்த கதாநாயகி போய்
செழியன் சார் உங்கள் ஒய்ஃபை போய் பார்த்து நாங்கள் கண்டுக்கிறவங்கள நீங்கள் ப்ரொடியூசர் அடுத்த படத்தில் விட்டுறாதீங்க. நான் பார்த்தேன், சரி நம்மளும் கண்டுக்கணும் போல. ஒரு நாள் வீட்டுக்கு பெல் அடித்தேன், வாங்க சார் வாங்க சார். நாங்கள் இல்லைம்மா எதுக்கு வந்து எனக்கு கேட்டீங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து உங்களை பார்த்தாங்கன்னா நானும் கண்டுக்கிட்டேன், அடுத்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த கஷ்டங்களை பூரா இவர்கிட்ட சொல்கிறதே கிடையாது. ஒரு பால் வாங்குறது கூட நான் அவர்கிட்ட சொல்கிறது கிடையாது சார். அவர் பாட்டுக்கு எழுதிட்டு இருப்பார், அவர் பாட்டுக்கு இருப்பார். என்ன நடந்துச்சுங்கிறது, இந்த கஷ்டமான சூழ்நிலைகளை என்ன நடந்துச்சுங்கிறத நான் என் கணவன்கிட்ட சொன்னதே கிடையாது. நேற்று கூட பாருங்கள், நேற்று நிகழ்ச்சியில் இப்படி ஒருத்தரை கணவனாக அடைந்ததற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் ஆரம்பித்தோம். இது உண்மை. இந்த இணை சரியாக இணைந்தால்தான் ஒரு மனிதன் சாதிக்க முடியும். இல்லைன்னா வேதனை தான் அடைவான், நொறுங்கி போவான். வைரத்தை நொறுக்குனாலும் அதாவது இதில் பார்த்து சில பேர்த்த பார்த்துருக்கீங்கன்னா, பெரிய பெரிய அறிஞர்கள் வீட்டில் நான் நேரடியாக பழகும்போது பார்த்துருக்கேன். இந்த நாராய் செங்கல் நாராயண் ஒரு பெரிய புலவர், பெரிய பாடலாம் எழுதினவர். என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பார். அது என்ன தெரியுமா மருதுன்னு. திடீர்னு அந்த அம்மா வந்து அவங்க ஒய்ஃப் வந்து, ஏங்க என்ன பேசிகிட்டு இருக்கீங்க முட்டாள்தனமா, டிரைவரை காண பாருங்கண்ணே. எனக்கெல்லாம் அந்த அம்மா உள்ளே போனேன், அண்ணே நீங்கள் பெரிய அறிவாளினேன்னு. என்ன திடீர்னு இப்படி சொல்கிறேன்னாரு. அந்த அம்மா உங்களை பேசின விதமே நீங்கள் அறிவாளின்னு காட்டுதே. ஒரு அறிவாளி வீட்டில் அப்படித்தான் இருக்கும். சாக்ரட்டிஸ் வீட்டிலே அதான சார் நடந்திருக்கேன். சாக்ரட்டிஸ் வீட்டில் என் ஒய்ஃப் மேய்ச்சல். ஆனால் தன்னுடைய கணவன் மிகப்பெரிய ஆளாக வருவார் என்ற நம்பிக்கையோடு அந்த நம்பிக்கை தீபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி வைத்த பெருமை அவருடைய மனைவிக்கு உண்டு. அதனால தான் இன்றைக்கி படம் நமக்கு ஒரு அருமையான படம் கிடச்சிருக்கு. என்னை மாதிரி 60 வருஷமாக ட்ரை பண்ண ஆளுக்கு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. நான் பல பேர்த்த போய் சான்ஸ் கேட்டேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு அவங்க நிறைய பேர், இவர் என்னங்க பெரிய வசதியாக இருப்பார் பிள்ளைக்கு, காரில் வந்து இறங்குறாரு நம்ம என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து சரி பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கள்ளழகரில் பாட சொன்னேன். பாட சொன்னாங்க. வராரு அழகர் பாடுனேன். அது என்ன தெரியல, என் குரல் வரல, எனக்கு பதில் எஸ் ஏ ராஜ்குமார் குரல் வரல. சரி ரைட்டு விடு, அது விட்டேன். சாசனம் படத்தில் மகேந்திரன் என்னை பாட சொன்னார், அது பாடினேன். அது வந்து ஷூட்டிங் எடுக்கும்போது நான் பாட வரல. மலேசியா வாசன் குரல் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி தான் அந்த இயக்குனர் மகேந்திரன் என்னை பாட சொன்னார். நான் பாடி முடிச்சு என் குரல் வரல. ஏன் அசிஸ்டன்ட் டேரக்டர் கூப்பிட்டு கேட்டேன், என்ன என் குரல் வரலன்னு. இல்லை அதை வச்சுட்டு வந்துட்டாங்களா, என்னத்த சொல்லுங்கள். சரி சினிமாவில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரணும் போலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டார்டட் மை ஓன் கம்பெனி. அந்த கம்பெனியில் வந்து நான் பெரிய சேர்மனாக இருந்தேன். அது 25 வருஷம் வியாபாரம் பண்ணேன். ஹார்ட் வால்வ்ஸ் இதெல்லாம் வந்து நான் இம்போர்ட் பண்ணிங்க இங்கே மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்பவும் அந்த சினிமாஸ் போகாதில்ல, அதை பழையபடிக்கு தூண்டி விட்டார். இப்போ நான் சினிமாக்கார மாதிரி எல்லாத்துலேயும் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கேன். முந்தாள் சில பேர் ஏன்னா அடுத்த படத்துக்கு யாராவது சார்லாம் இருந்தா நமக்கு சான்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு இப்போ யாரை பார்த்தாலும் கும்பிடுறது. முன்னாடிலாம் யாரையுமே பார்க்க மாட்டேன், பார்வையிலே சென்சார் போட்டு போயிடுவேன். இப்போ யாரை பார்த்து அது அந்த மாதிரி இப்போ நான் ஆகிட்டேன். இப்போ சொன்னார் அவர், இங்கே அமர்ந்திருப்பவர்கள் திராவிடர்கள், தமிழ் சுத்தமான தமிழர்கள், நம்முடைய கலாச்சாரத்தை உணவில் கூட கெடுத்தான். எருமை, வேப்பமரம், நாகப்பாம்பு இவைகளாம் நம்முடைய உறவினர்கள். ஆனால் எருமை மாட்டை யமதர்ம வாகனம்னு சொன்னான். அவன் கொண்டு வந்த பசுமாடை எங்கே நம்ம அடித்து சாப்பிட்ருமோன்னு சொல்லிட்டு அது லட்சுமின்னா. நம்ம முட்டாள்தனமாக ஒரு ஃப்ளாட்டு கட்டினா பசுமாடை தான் கூட்டி போவோம். நான் எருமைக்கு ஒரு பெரிய விழா எடுக்கணும் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். அந்த நான் நிறையா விழா எடுப்பேன், எக்கச்சக்கமாக செலவழிப்பேன். அப்போ வந்து அந்த எருமை கூட அங்கே இருக்கிற மண்டபத்துக்கு இருக்கேன், என்னது எருமையை மேடை ஏற்ற போகிறீங்களா? நான் வேணாம் சார், ஃபங்க்ஷனை நடத்தாதீங்க. எனக்கு இன்னுமே என் மனசுக்குள்ளே இருக்குது. இல்லை எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எருமை பால், எருமை தயிர், எருமை நெய்யை குடித்து வளர்ந்து இவ்வளோ அகலமாக இருந்த நம்மளோட திராவிடருடைய உடம்பெல்லாம் இன்றைக்கி ஒன்றுமில்லாமல் போச்சு. அது மாதிரி இப்போ எனக்கும் வீட்டு வாடகை சம்மந்தப்பட்ட பிரச்சனை எனக்கும் வந்துச்சு. அது ஒரு நேற்று ஒரு இன்சிடெண்ட்டை சொன்னேன். அன்றைக்கி ஒரு இடத்துல வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க. அவன் தலையை வெட்டிடுவேன்னு சொல்லிவிட்டேன் தெரியாதனமா. ஏன்னா மதுரையிலேருந்து வந்த புதுசு. அவர் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, தலையை வெட்டுறாங்க. அவர் கூப்பிட்டு, சார் இது என்ன சார், சென்னை சார், இது
கான்ஸ்டபிளிங்க வா, அவர் காரை செக் பண்ணு. நான் அந்த பிரேக்குக்கு அடியில் அந்த ஃப்ளாப் போட்டிருக்கோம்ல, எப்போவுமே சின்ன அருவாள் வச்சுருப்பேன். இவன் கரெக்டாக கான்ஸ்டபிள் போய் எடுத்து, சார் அருவாள் வச்சுருக்காரு சார். இன்னைக்கு சொல்கிறேன் பிரதர், இனிமேல் இதெல்லாம் இந்த மாதிரி பேசுறதே விட்டுருங்க. பார்க்குறதுக்கு ஒரு ஐயர் மாதிரி இருக்கீங்க, அப்படியே நடந்துகிட்டே போகிறீங்க. அவர் இன்னொரு வீட்டில் அவர் ரொம்ப ட்ரபிள் பண்ணா. நேற்று கூட விஷயத்தை சொன்னேன். இவங்க இளங்கோ மாதிரிலாம் நான் இதால் பெல் அடித்தேன். அவன் திறந்தான் வீட்டுக்காரன். டேய் ஒரே குத்து தான்டா, நீ செத்து போய்விடாங்க. அவன் அப்புறம் என்னை காலி பண்ணே விடலை. சார் காலி பண்ணுறீங்களா? வேணாம் சார் அப்படின்னா. அது இந்த அமைப்பை சேர்ந்தது வந்து நடித்தவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டாங்களான்னா இல்லை, அது தப்பு பண்ணியிருக்காங்க. எலி வரல, பூனை வரல இல்லையா? அதுபோல் செலியன் சாரோட டைரக்ஷனில் அவர் ஸ்டார்ட் ஃபோன் ஒர்க் பண்ண மாட்டேங்குது. டிவி சுட்டி நின்றும்போது இவங்கெல்லாம் கூட்டியா இருந்தீங்களா? கூட்டியா இல்லையா? எல்லாத்தையும் நடிக்க வச்சார். அவருடைய ஆழ்ந்த சிந்தனை தான் இதுக்கு காரணம். அதில் எவ்வளோ பெருந்தன்மையாக விவரிச்சு பிரமாதமாக பேசினார் சந்தோஷ். சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் என்ன சொல்கிறாரு, இந்த படத்தை இதுதான் கமர்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல்லான படம்னு பேட்டியே கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் திரையிடும்போது எனக்கு கிடைத்த படமே எனக்கு போதுமான அளவுக்கு வந்து விட்டது. ஆனால் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு எல்லோரும் எப்படி அனுப்பணுங்கிறத என்கிட்ட யோசனை கேட்டால் அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். அப்படிப்பட்ட இயக்குநர்கள் யாரும் இல்லை. அதே இயக்குநர்கிட்ட நான் போய் ஒரு நாள் சான்ஸ் கேட்டபோது ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கீங்களான்னு கேட்டேன். ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தேன். அப்போ அவரை பார்த்துட்டே இருப்பேன், அவர் என்ன செய்கிறான்ட்டு. சின்ன சின்ன பேப்பரில் சீனாக எழுதி வச்சுப்பார். எந்த சீனையுமே எட்டி பார்க்குறவன் கண்டுபிடிக்கவே முடியாது. கடைசிக்கு அவர்கிட்ட வேலை பார்த்தவன் எவனும் மேலே வந்த மாதிரி தெரியல. ஸோ ஓப்பன் டு ஆல் அப்படின்னு சொல்கிறாரு செலியன். அதை நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய வளர்ந்து கொண்டிருக்கின்ற இளம் இயக்குநர்கள், நீங்கள் உதவி இயக்குநர்கள்லாம் நீங்கள் செலியனை கான்டாக்ட் பண்ணி இந்த தமிழ்நாட்டினுடைய தரத்தை சர்வதேச அளவுக்கு அனைவரும் உயர்த்த வேண்டும். அவர் பேரை எப்படி வச்சிருக்காருங்க? லா சினிமா, தமிழுக்கு உரிய சரியான பேர். லகரம் வந்து எந்த மொழியிலையும் கிடையாது. அது எவ்வளோ சிந்திச்சுட்டு பாருங்க. நான் இப்போ சமீபத்தில் இந்த கோவில் புண்ணியமான இடங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்களே, அப்படிலாம் போகல. செழியன் வாழ்ந்து விளையாண்டுக்கிட்டு தெரிஞ்ச ஊர் நாட்டரசங்கோட்டைக்கு இப்போ போயிட்டு வந்தேன். இவர் படித்த ஸ்கூல் இதுதான். நாங்கள் அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து உடனே அவருக்கு அனுப்பிச்சேன். அப்படி அங்கே தான் கம்பருடைய சமாதி இருக்குது. அது அந்த பக்கம் சமாதி, இவர் படித்த ஸ்கூல் இந்த பக்கம். அப்படியே மெசேஜ் வந்துச்சா என்னன்னு தெரில, எஸ்எம்எஸ் வந்துச்சா என்னன்னு தெரில. ஒரு அற்புதமான படத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. நம்முடைய தலை நிமிர வச்சிருக்கிறார் சர்வதேச அளவில். நம்ம கலாச்சாரத்தை நம்ம கஷ்டப்பட்டது பூரா நம்ம ரசிப்போம் சார். யூரோப்பில் இருக்கிறவன் எப்படி ரசிப்பான்? அவனையும் ரசிக்க வச்சு தானே 32 அவார்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்போ எவ்வளோ தூரத்துக்கு அவர் வந்து சிந்திச்சிருக்கணும். அவர் சிந்தனை அப்படி ஒரு இதனை சொல்லாத சொல்லுக்கு விளையதும் இல்லை. நான் கண்ணதாசன் பல இடத்துல அது தமிழ் சொல் தான் வருதுல, அந்த சொல்லை அதிகமாக யூஸ் பண்ணவே மாட்டார். ஏன்னா அது ரொம்ப வேல்யூபிள் திங் சொல்லிட்டு அவர் அதிகமாக பேச மாட்டார், அமைதியாக இருப்பார். அவர் எனக்கு நண்பருங்கிற பெருமையும் என்னை இந்த படத்தை நடிக்க வச்சதுக்காக பெரிய நன்றியும் அவர்கிட்ட கூறிக்கொண்டு என்னுடன் நடித்தவரிடம் நான் எனக்கு இன்ட்ராக்டாக இல்லை, ஒன்லி நம்ம சந்தோஷ். மற்றபடி எனக்கு வேறு யாரோடையும் எனக்கு காம்பினேஷன் ஷாட் இல்லை. இருந்தாலும் வர்றேன்னு தெரியல. அதுக்கு ரொம்ப நன்றி கூறி சந்தர்ப்பம் கொடுத்த அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.